ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை வாயிலாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இந்த வயதிற்கு வாயிலாக இணைந்து உள்ள உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, இந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நெருக்கமான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை தேவரே, நீர் எங்களோடு நெருங்கி வாழ்ந்து தீமைக்கும் தீங்குக்கும் விலைக்கு காத்து வந்திருக்கிறீர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமையினாலும் உங்களுடைய வலதுகரத்தினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி ஆதரித்து வருகிறதற்காக நமக்கு நன்றி. இந்த அருமையான நாளிலும் காலையில உங்களுடைய அருட்சமுகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய வலிமையான வார்த்தையின் மகத்துவங்களை சொந்தமாக்கிக் கொள்ள இவைகளினால் உலகத்தின் அனைத்து போராட்டங்களிலே ஜெயம் எடுக்க இந்த ஆராதனையிலே தேவாதியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற துதி தோற்றங்கள், துதி ஆராதனை, உடைய சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பங்கள், உடைய பாதம் அமர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படும் போது ஆவியானவர்களுக்கு செய்கிற ஒத்தாசை எல்லாவற்றுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபை இந்த அருமையான வேளையை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக சேனையின் கர்த்தர் சீர்நிலை யெகோவா என்ற பாடலை நாம் பாடுவோம். அது பாமாலை 21. See
இந்த மாதத்தின் நிறைவு நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே துதி தோத்திர பலியோடு கூட இந்த துதி ஆராதனையில் பங்கேற்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளத்தை திறந்து வைத்து நாம் எத்தனை உகந்தவர்கள், எந்தெந்த காரியங்களிலே கடவுளுக்கு ஒவ்வாதவர்கள், எங்கெங்கே நம்முடைய வாழ்க்கையிலே கரைகள், அசுத்தங்கள், அலங்கோலங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்த்துகிற காரியங்களை அவருக்கு முன்பாக உயர்த்தி அவைகளிலிருந்து எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி அவருடைய இறக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய சுத்திகரிப்புக்காக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு பாவமில்லை என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லுவேன் என்று சொன்னார், என்னை நான் ஏமாற்றுகிறவனாக இருப்பேன். அவர் உள்ளங்களை அறிகிறார், உள்ள கிரியைகளை அறிகிறார். அவருக்கு மறைவாக நம்ம எதுவுமே இல்லை. ஆகவே உள்ளத்தின் ஆழத்தை அலசி பார்க்கிறார். ஆகாதவர்கள் ஒன்றென்று கண்டார். உடனே அவருடைய சமூகத்தை அழைத்து செல்வோம். நம்முடைய உள்ளத்தில் திறந்து உண்மையை ஒத்துக்கொள்ள போகும். நம்முடைய இயலாமையை கர்த்தர் பார்த்து நமக்கு உதவி செய்து மறுபடியுமாய் நம்மை சீர்படுத்த உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான என் உள்ளத்திலே நம்முடைய ஆவியும் உறுப்பியும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். நம்முடைய வாத்திர தன்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய கரத்திலே அப்படியே நம்மை ஒப்புக் கொடுத்து நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாக நம்மை சோதித்து முடிவோம். Thank you.
மன்னிப்பின் பாவ விபத்தியும் நமக்கு கட்டளையிடலை வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியான ஒரு கிருபையும் தேர்தலையும் நமக்கு தந்துடுவாராக. சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். 51ஆம் சங்கீதத்தை முறையாக நாம் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஒரு மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியோ. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக நடந்துட்டேன். நீதி விளக்கவும் பரிசுத்த விளக்கவும் அறிகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் நீர் என்னை சோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கடுமையிலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் பெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் ஒரு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிவிடும். ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு மறுபடிகளை உபதேசிமே. பாவிகள் உங்களிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, முதல்களை திறந்தரும், அப்பொழுது என் வாய் உடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் உண்டாவிதான். தேவனே, நோக்குள்ளதும் அறிவுள்ளதுமான இருதயத்தை புறக்கணியே. சேர்ந்து சொல்லுவோம். அப்பொழுது கதறுகளையும் சர்வாங்க தகவல்களையுமாகிய நீதியின் பலிகளில்
அப்பொழுது உங்களிடத்தில் மேல் ஆளுகளை படியிடுவார்கள். பொதுவான திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பொதுவான அதிகாரம் யோவேல் 2வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. யோவேல் அதிகாரம் 2வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை சொப்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்புண்டாயிருக்கும். வாசிக்கவே பொதுவான படம் வாசிக்கின்றனர். மாதத்தின் நிறைவு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நெருக்கமான காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எப்பொழுது ஆபத்து வரும் என்கிற மிகுந்த பயத்தோடு கூட ஒவ்வொரு ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுக்கிற காலங்கள். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கும் முன்பு கர்த்தர் கடந்த மாதங்களிலே எவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய தெய்வம் திரியேக தெய்வம். அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். மனுஷர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்பும் ஒரு அற்புதமான ஆண்டவர். ஆகவே அந்த உன்னதமான தெய்வத்தை நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். அவர் திரியேக தேவனாகியால் சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆராதித்து அகமகிழ்வோம்.
ரட்சகனே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலோனே நமஸ்காரம். கர்த்தாவி கர்த்தா கருண சமுத்திரம் நித்ய பிரியேக நமஸ்காரம். கர்த்தாவி கர்த்தா கருண சமுத்திரம் நித்ய பிரியேக நமஸ்காரம். தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே. இங்கே அது ஊற்றப்படுகிறது. இப்போ வாக்கு கொடுத்து ஒவ்வொன்றும் அந்தந்த காலங்களிலே நடைபெறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காரியத்தை மோசே ரொம்ப விரும்பினார். ஆனால் அவர் காலத்தில் நடக்கவில்லை. இங்கே யோவேல் முன்னறிவித்தார், ஆனால் அவரை அனுபவிக்கவில்லை. பேதுரு அதை விவரித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவருடன் இந்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்று நாம் பகிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சாக்கியம் வருவதற்கு கர்த்தர் ஏற்கனவே அநேகரை தெரிந்து கொண்டால் இந்த சாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த ஆவியானவருடைய நிறைவை அனுபவமாக்கி நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாக அவரை மகிமைப்படுத்துவோம். அவரே இந்த உலகத்திலே உயிர் வாழ்கிற தெய்வம் என்பதை உறுதிப்படுத்துவோம். இந்த நெருக்கமான காலங்களிலே ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். எல்லா மனிதரும் தேவனுடைய பார்வையில் ஒன்றுதான். ஆண் வேற, பெண் வேற, சிறியவர் வேற, பெரியவர் வேற, வயதில் வேற, வாலிபர் வேறு, படியால் எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு படிநிலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே ஒருவரை உயர்ந்தவராக ஒருவரை தாழ்ந்தவராக பார்ப்பதற்காக ஆவியானவர் எழுப்பப்படவில்லை. எல்லார் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். யோவேல் தீர்க்கதரிசியின் காலங்களிலே கூறப்பட்ட இந்த வாக்கு இந்த அப்போஸ்தலர் காலங்களிலே அது நிறைவேறிற்று. இன்றைக்கு அதனுடைய பின்னணியத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகினாலே நமக்கு கடவுள் நம்மை ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவருடைய ஆளுகையின் வாயிலாக நாம் அவரால் வழிநடத்தப்படுகிறோம். அவருடைய வாழ்க்கையின் உள்ளே வெளியே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே அதை அவர் விரும்புகிறபடி நம்மை வழிநடத்த நாம் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் எப்படி ஆவியானுடைய வழிநடத்தலின் பேரில் அநேக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஊழியங்களையும் செய்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக அவர் நம்மை நடத்த நாம் அதை கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகினாலே திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மாதத்தின் நிறைவு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அருளப்பட்ட ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு தனிப்பட்ட குணமுள்ளவர். அந்த தனித்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சிறப்பானதை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம் மீது அவருடைய உன்னதமான ஆவியை ஊற்றி இருக்கிறார். அவருடைய ஆவியானவரே நம்மை வழிநடத்த இடம் கொடுப்போம். அந்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறவர்களை உணர்த்துகிறார். பிறருக்கு விரோதமாக செய்கிறவர்களை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறவர், நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். அதற்காக விடப்பட்டிருக்கிறார். நீங்கள் எந்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறீர்கள்? எப்படிப்பட்ட ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? கண்களை மூடுவோம், யோசித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்திலே சிந்தித்து பார்ப்போம். I will pour out my spirit. வைராக்கியம் கொண்ட தேவன் தன்னுடைய சொந்த ஆவி நான் என் பிள்ளைகளுக்கு ஊற்றுவேன் என்று வைராக்கியம் பாராட்டி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன் மீது அதிக அன்பும் சிநேகமும் வைத்திருக்கிறார்.
ஆகவே உன் மீது அந்த ஆவியை ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நீ அவருக்கு முன்பதாக உகந்த பாத்திரமாக அமர்ந்திருந்தால் அந்த ஆவி உன்னை நிரப்பும். இந்த ஆவியான உன்னை நிரப்புவா. நீ நிரம்பி வழியும் பாத்திரமாக இருப்பாய். நீ ஆண்டவருக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பாய். நீ ஆண்டவருக்கு ஊழியனும் ஊழியக்காரனுமாய் இருப்பாய். நீ அவருக்கு சொந்த ஜனமாக இருப்பாய். இந்த உலகத்தில் வருகிற எல்லா போராட்டங்களிலேயும் அவருடைய ஆவியாருடைய பலத்தினால் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக உபயோகப்படும் பாத்திரமாக நீ வாழ முடியும். இந்த நெருக்கமான காலங்களிலே, நம்பிக்கையை இழந்து நிற்கிற காலங்களிலே தேவ ஆவியார் ஊற்றப்பட்டிருக்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை வழிநடத்துகிறேன் என்பதை உறுதி செய்கிறார். அவர் நம்மை உணர்த்தும் போது நம்முடைய உள்ளத்தை அலசி பார்த்து ஆகாதவளை அப்புறப்படுத்த வேண்டும். அது தொடரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் கடவுளால் செய்ய முடியாது. ஆண்டவரே, தேவாவியான் என்னை வழிநடத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய ஆவியால் என்னை வழிநடத்தும் சுவாமி. என்னுடைய சிந்தைகளிலே தேவாவியானவர் என்னை தூய்மைப்படுத்தி என்னை செயல்படுத்துகிறார் என்று கேட்போம். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை உணர்த்தி என்னை சீராக செய்வதற்கு உதவி செய்யும் என்று கேட்போம். என்னால் இயலவில்லை, நான் அடிக்கடி இதை செய்ய முடியாமல் தவிக்கிறேன் என்று அவரிடத்தில் சொல்லுகிற நீங்கள் அவருடைய ஆவியினாலே ஞானத்தை கொடுத்து அதை சரியாக செய்வதற்கு உதவி செய்வார். ஆகவே இயலாமை ஆண்டுடைய கருத்திலே சொல்லுவோம். நம்மை முழுமைக்கு நேராக வழிநடத்துகிற ஓரின் கடவுளாகிய ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டது. அவரால் வழிநடத்தப்பட ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி தூய ஆவியினால் என்னை நிரப்பும். தூய ஆவியினால் என்னை நிரப்பும். எனக்குள்ளே மாறும். என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்குமா? அர்ப்பணம் செய்வோமா? தூவிதமாக வந்திறங்கும் பரிசுத்த பிதாவே, வேகமாக என்னில் இறங்கும். Thank you, Lord. என் மீது இறங்கும். கரை திரைகள் எல்லாம் அகற்றி என்னை தூய்மைப்படுத்துவதற்காக இறங்கும். என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பகுதியும் நீ சுத்தமாக்கும். நான் விரும்பாததை செய்து விடாதபடி நீ விரும்புகிறதை செய்ய எனக்கு ஒத்தாசை செய்ய. எத்தனை வரங்கள் என்று உம்மிடத்தில் கேட்கவில்லை. ஆண்டவரே, உமக்கு உகந்தவனாக உகந்தவளாக வாழ்ந்த எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறோம். அருளப்பட்ட ஆவியானவருடைய ஆளுகை, அவரால் அருளப்படுகிற வழிநடத்துதலை, அவரால் அனுப்பப்படுகிற நிறைவை நானும் நாங்களும் அனுபவிக்க நிற்கிறவ செய்தியாக எங்களை அங்கீகரியும், எங்களை ஆதரித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாளை இரவு 8 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். எங்களோடு நீங்கள் நேரலை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாளை 1ஆம் தேதி இரவு
8 மணிக்கு இந்த வாக்குறுதி ஆராதனை நடைபெறும். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் இன்று 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் அல்ஃபோன்சா ஜான், 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் லோச்சனா சிம்சன், 31ஆம் தேதி மிஸ் எம் சோனா ஜெனிஃபர், 31ஆம் தேதி மிஸ் டி கிரிஜா, 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் உஷா, 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வி ஜெபமணி, 1ஆம் தேதி மிஸ் ஆன்சி அருண், 1ஆம் தேதி மிஸ்டர் டி ஜான்சன், 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ அருள்ராஜ், 1ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஜோஷ்வா, 1ஆம் தேதி மிஸ்டர் மாரியப்பன், 2ஆம் தேதி மிஸ்டர் எம் ரூபின் ரூபேஷ் ராஜா, 2ஆம் தேதி மிஸ் பிளஸ்தாயம், 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜாக்லின், 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் வி சோபியான், 3ஆம் தேதி மிஸ்டர் எம் குஸ்பின், 3ஆம் தேதி மிஸ்டர் டி யசுராஜா, 3ஆம் தேதி மிஸ்டர் டி ரஞ்சித் குமார், 4ஆம் தேதி மிஸ்டர் சி மணிமுத்து, 4ஆம் தேதி மிஸ்டர் ஜி பால்ராஜ், 4ஆம் தேதி மிஸ்டர் டி அல்ஃபோன்சா, 4ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜோயில் ராஜ், 4ஆம் தேதி மிஸ்டர் எஸ் தர்மராஜ், 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் இ ஜபராணி, 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம் ரோஸ்மேரி, 5ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஞானதுரை, 5ஆம் தேதி மிஸ் ஜி ஜபாசா, 5ஆம் தேதி மிஸ்டர் ஆர் சுகுமார் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறார்கள். தங்களுடைய திருமண நாட்களை இந்த வாரத்தில் நினைவு கூறுகிறார்கள். 1ஆம் தேதி மிஸ்டர் எம் அப்ரஹாம், மிஸ்ஸஸ் ஏ மார்கரெட் மல்லிகா, 1ஆம் தேதி மிஸ்டர் கே அந்துரைமுத்து, மிஸ்ஸஸ் ஏ வேளாங்கண்ணி, 1ஆம் தேதி மிஸ்டர் ஞானமணி ஏ, மிஸ்ஸஸ் செல்வமணி ஜி, 1ஆம் தேதி மிஸ்டர் ராஜமணி ஜி, மிஸ்ஸஸ் கோயில்மணியார், 2ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் வி அன்னமணி, 2ஆம் தேதி மிஸ்டர் டி ஜோஷ்வா கோயில் பிச்சை, மிஸ்ஸஸ் ஜே ஜான்சி, 2ஆம் தேதி மிஸ்டர் பி மரியராஜ், மிஸ்ஸஸ் எம் அருள் செல்வி, 2ஆம் தேதி மிஸ்டர் ஏ தங்கராஜ், மிஸ்ஸஸ் டி அமிர்தம், 2ஆம் தேதி மிஸ்டர் எம் மணிமுத்து, மிஸ்ஸஸ் எம் மணியம்மாள், 2ஆம் தேதி மிஸ்டர் பி லாசதுரை, மிஸ்ஸஸ் எல் கலைசெல்வி, 2ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஆஸ்பால், மிஸ்ஸஸ் ஆரோக்கியம் ஆஸ்பால், 2ஆம் தேதி மிஸ்டர் ஏ கோயில்மணி, மிஸ்ஸஸ் கே ஜெயராணி, 2ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் மரியா ஸ்டீஃபன், 3ஆம் தேதி மிஸ்டர் எம் அருள்ராஜ், மிஸ்ஸஸ் ஏ ஜெசி, 3ஆம் தேதி மிஸ்டர் ஆர் சௌந்தரபாண்டியன், மிஸ்ஸஸ் எஸ் லதா சிலோமியாள், 3ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் பாலமணி ஜெயக்குமார், 5ஆம் தேதி மிஸ்டர் டி சிம்சன், மிஸ்ஸஸ் எஸ் லோச்சனா, 5ஆம் தேதி மிஸ்டர் சி ஆப்ரஹாம், மிஸ்ஸஸ் பிரேமா, 6ஆம் தேதி மிஸ்டர் எம் மாணிக்கம், மிஸ்ஸஸ் எம் அமுதராணி, 6ஆம் தேதி மிஸ்டர் அனீஷ் டேனியல், மிஸ்ஸஸ் கமல்னி அனீஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகிறார்கள். இவர்களுக்காக கண்ணை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த வாரத்திலே எங்களுடைய அன்பு பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறும்போது நீர் ஆண்டவரே அவர்களை விசேஷித்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக. வேதத்தை நேசித்து வாசித்து அவருடைய வார்த்தைகளிலே நீர் அவர்களை வளர்ந்து பெறுவதற்கும் அதனுடைய வழியிலே நடப்பதற்கும் உதவி செய்வீராக. இருள் நிறைந்த வேதனை நிறைந்த ஆண்டவரே அழிவு நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகள் உண்மை பற்றி பிடித்து மீதுள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தி மீட்கப்பட்ட நல் வாழ்க்கையோடு கர்த்தருடைய பலத்தினாலும் பரிசுத்தாருடைய வழிநடத்தினாலும் இவர்கள் நடக்க நீ உதவி செய்வீராக. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை உமக்கு உகந்ததாக பிரியமானதாக இருப்பதாக. இந்த ஆலயத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கமாக இருக்கிறபடினாலே நீ ஆண்டவரே அவர்களுக்கு உடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு நன்மையை கொடுத்து ஆதரிப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, விசேஷமாக இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் குடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலர் பிரயாணப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார்கள். கர்த்தருக்கு எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை நீ பாதுகாப்பீராக. இந்த ஆண்டவரே கொரோனா தொற்று
விரைவாக மும்பை மாநகரத்தில், சென்னை மாநகரத்தில், டெல்லி, குஜராத்தில் ஆண்டவரை குறிவைத்து தாக்கியது போல அது வேகமாக பெருகி கொண்டிருக்கிறது. பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் தயவாய் இறங்கி கர்த்தாவே இந்த பாதிப்பு எங்கள் பட்டணங்களை ஆண்டவரே அதிகமாய் சீரழித்து விடாதபடிக்கு கருணை காட்ட வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்தியாவின் வடக்கு பகுதிகளிலே ஆண்டவரே இந்த வெட்டுக்குழியினுடைய படையெடுப்பு தீவிரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல விதவிதமான வெட்டுக்கிளிகள் இருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் இந்த கொள்ளை நோயும் வெட்டுக்கிளியும் அந்த காலங்களிலே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் பயணப்பட்ட காலங்களிலே, சொந்த தேசம் இல்லாமல் அலைந்து திரிந்த காலங்களிலே ஆங்காங்கே அவர்களை நியமித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் போது பாவம் பெருகியது, அக்கிரமம் பெருகியது. ஆண்டவரே, காலங்களிலே அனுமதிக்கப்பட்ட அந்த பாதைகளின் போல இந்த காலங்களிலும் ஆண்டவரே இது வெகுவாய் பாதித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், துணிகரங்கள், அக்கிரமங்கள் அது அதன் வெளிப்பாடாக இருக்கும் என்று ஆண்டவரே உமக்கு முன்பதாக அடிபடுகிறோம். ஆண்டவரே, மனம் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரே கரை நீங்க சுத்திகரித்து உமக்கென்று வாழ்வோம் என்று அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்துக்கு இறங்கும். இந்த பேர் அழிவிலிருந்து பெரும் விடுதலை கட்டளையிடுவீராக. அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிற காலங்களிலே நீர் ஆண்டவரே மக்கள் மனம் திரும்ப உதவி செய்வீராக. தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஒருவர் தான் ஜீவனுள்ள கடவுள் என்பதை நீர் காலங்களிலே அநேக விதத்திலே உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அதை உண்மை அறிந்தவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களுமாக எங்களை போன்ற விசுவாசிகளாக, உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் வைராக்கியம் உள்ள உடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காண்பிக்க நீர் கருவை செய்கிறாங்க. அதற்கு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்புறப்படுத்தி ஆண்டவரே உமக்கென்று நிலைநிற்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஜெபிக்கிறோம். எங்கள் விலையினங்களை சொல்லி நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பீராக. அது மாத்திரமல்ல, இந்த வேளையில் விசேஷமாக தொற்றுநாளை பாதிக்கப்பட்ட எங்களுடைய அருமையான திருச்சுவின் பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரே திருமதி சுமரியாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை நேசிக்கிற மகள், உண்மை அதிகமாக ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற மகள் கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்யப்படுகிற சிகிச்சையை கர்த்தர் வாய்க்க செய்து ஆரோக்கியமாக வந்து இந்த இடத்துல உண்மை மகிமைப்படுத்த கருவி செய்வீராக. பலர் ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளங்களிலே பயமும் தீரும் இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டு சுகத்தோடு வந்து சேர்ந்த எங்களுடைய அருமையான திருச்சபையின் முத்துராஜுக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, முத்துராஜ், புஷ்பம், இன்னும் அவருடைய அருகாமையுள்ளவர்கள் இன்னும் இந்த குவாரண்டைனில் டென்சி போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த நாட்களுக்கு பிறகு ஆரோக்கியமாக இங்கு வந்து சேர கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இப்படி ஆண்டவரே எங்களுக்கு தெரியாமல் இன்னும் அநேகர் ஆண்டவரை விதமாக குவாரண்டைனில் இருக்கிறார்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஊருக்கு சென்றவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தீங்கு வராதபடி காப்பீராக. குறிப்பாக ஆண்டவரே, முன்னணியிலிருந்து பணியாற்றுகிற இந்த மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, காவல்துறைக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுவாமி, அவருடைய அர்ப்பணமுள்ள பணி இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது ஐயா. அவர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவராய் இயேசு உலகத்தின் ரட்சிப்புக்காக தன்னையே பாதிக்க கொடுத்தீர். ஆண்டவரே, அதுபோன்ற ஒரு அர்ப்பணமுள்ள பணிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் அற்புதமாக வழிநடத்துவீராக. அவளை விடுவித்து காப்பீராக. அவருடைய பணிகளின் நிமித்தம் ஆண்டவரே நீ கொண்டு வருகிற அநேக பலன்களுக்காக உமக்கு நன்றி. அவருடைய அர்ப்பணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய குடும்பம், உடைய பிள்ளைகள் எல்லாருடைய பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்துவீராக. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற ஆண்டவரே வாரத்திற்கு பிறகு எங்களுடைய ஆலயங்களிலே ஆராதனை தடையின்றி நடைபெறுவதற்கு இந்த எல்லா ஆண்டவரே சமூக விலங்குகளை மனதில் வைத்து அதற்கேற்றபடி நீர் சொல்லுகிறபடி திட்டமிட்டு ஆராதனை நடைபெறுவதற்கு நீ உதவி செய்வீராக. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த நேரலின் வாயிலாக பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க. நீங்க அவர்களை வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள நீ உதவி செய்வீராக. உங்களுக்கு கொடுத்திருக்க ஞானம், அறிவு, ஆற்றல், ஆஸ்தி இவைகளெல்லாம் உங்களுடைய நாமம் மகிமைக்காக என்கிற அந்த ஆழமான உணர்வை கொடுத்து உடைய ஆத்மா மீட்படையவும், ரட்சிப்புக்கு உகந்ததாக இருக்கவும், உடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானதாக இருக்கவும் அவன் கவனமாக அதை பார்த்துக்கொள்ள நீ உதவி செய்வீராக.
கொஞ்ச காலம் ஆண்டவரே என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகினாலே உம்மோடு கூட நாங்கள் வாழ்ந்து உம்முடைய ஆண்டவரே பிரசனத்திலேயே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கட்டளிடுவீராக. சுகவீனமாக காய்ச்சல்னாலே சுகவீனமாக இருக்கிறவர்கள், உடல் வேதனையினாலே சுகவீனமாக இருப்பவர்கள் ஏராளம் உண்டு சுவாமி. அருமையான பிள்ளை மரிதாசன் கூட இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நல்ல விடுதலை தருவீராக. வேறு நீங்க சுகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த கருவை தருவீராக. உடைய ஊழியத்தின் காரியங்களை ஈடுபடுத்திக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தயவு கூர்ந்து இறங்கி விடுதலை கொடுத்தவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எங்கள் நேரலை ஆராதனையில் ஒவ்வொன்றிலையும் நீ மகிமைப்படுவீராக. யாரெல்லாம் பங்கு வருகிறார்கள் வாழ்க்கையிலே கர்த்தனை ஆண்டவரே அற்புதமாக வழிநடத்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வேதத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே தொடர்ந்து தன்னை இணைத்துக் கொண்டு உரிமையோடு இடத்திலே ஜெபத்திலே பங்கு பெறும் ஒவ்வொருவருக்கும் கருவை தருவீராக. உமக்கே கனத்தை மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆவி அருளுமே சுவாமி என்ற பாடலில் 2 கவிகளை பாடுவோம். காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் இல்லத்திலே அதை தனிமையாக படைத்து ஆலயம் வரும்போது அதை கொண்டு வந்து சேர்க்க உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆவி அருளுமே சுவாமி. Amen.
அங்கீகரிக்கிறாங்க என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மட்டுமாக அவர் பாதுகாத்தார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இரவில் தூங்கினோம், நமக்கு தெரியாது. பகல் முழுவதும் பாதுகாத்தவர் இரவில் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்தார். அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை நாம் நன்றி செலுத்துவோம். கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். அவர் கூடாரத்தில் வந்து வாசம் பண்ணுவது நமக்கு எத்தனை சாத்தியம். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தெய்வம். நாம் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அவரை தொழுது கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு அற்புதமான அனுபவத்தை தருகிறார். எத்தனை இடங்களிலே அமர்ந்து எத்தனை கேளிக்கைகளிலே நாம் பங்கு பெற்றாலும் தேவ சமூகம் நம்முடைய முழு சரீரத்தையும் அப்படியே அசைக்கிறது. அப்படி இருதயம் அகமகிழ்கிறது. கர்த்தர் நம்மை வாசம் பண்ணுகிற தங்குகிற ஒரு ஆலயமாக தெய்வம் அதை தெரிந்து கொண்டதுனாலே அவருடைய முழுமையான பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறது. நம்முடைய பலகீனமோ சுகவீனமோ இவையெல்லாம் பறந்து போய்விடுகிறது. இந்த அருமையான காலங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கூடாரமிட்டு இருக்கும்படியாக நாம் அவருடைய கூடாரத்தின் உள்ளே வாசம் பண்ணுகிறவர்களாக நம்முடைய இல்லம் நம்முடைய இருதயம் அவருடைய கூடாரமாக மாறுவதாக. அவருடைய சமூகம் எத்தனை ஆனந்தம். அவருடைய சன்னதி நம்முடைய வாழ்க்கையிலே விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சன்னதி. ஆகையினாலே அந்த உன்னதமான தெய்வத்தினுடைய மகிமைக்குள்ளே நாம் கூடாரமிட்டு அவரை அகமகிழும்படியாக அவரை நாம் ஆராதிப்போம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே
திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பா சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பா சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் ஒன்றிருப்பாரோ மலர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோமே. எப்போதும் ஒன்றிருப்பாரோ மலர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை 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 மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அவருடைய தெய்வீக கூடாரத்திலே ஓடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்தும். நான் மட்டுமல்ல, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம், என்னுடைய ஆலயத்தின் அனைத்து அங்கங்களும் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் அடிபணிந்து உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். காரணம், அவரை எல்லாமல் நம்மை மீட்பதற்கு யாரும் இல்லை. அவரை எல்லாமல் நம்மை வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை. நமக்கு முன்பாக அனைத்தும் இருளாக காணப்படுகிறது. எந்த பாதை சிறந்த பாதை தெரியாது. எங்கே ஆபத்து இருக்கிறது இல்லை என்பது நமக்கு தெரியாது. அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்மை படைத்த அந்த தெய்வத்திற்கு முன்பதாக ஆண்டவரே அப்படியே நான் அடிபணிகிறேன். முழங்கால் படியிட்டு என்னை முழுவதுமாக தருகிறேன். இதுவரை என்னை காத்து வந்தீர். நிச்சயமாக வரும் நாட்களிலும் எங்களை நீர் பார்த்துக் கொள்வீர். இதுவரை எங்களோடு கூட இருந்தீர். இன்னமும் எங்களுக்கு சமாதானம் தந்து எங்களை வழிநடத்துவீர். இந்த நம்பிக்கையோடு கூட அப்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய இல்லத்திலே எங்கே இருந்து நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறீர்களோ ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் ஒப்புக் கொடுக்கிறோம்
அர்ப்பணம் செய்வோமா, ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் அதை நினைப்போம். இன்னும் செய்ய போகிற அநேக அற்புதங்கள் ஆயிரம் அதை நினைத்து நம்மால் ஒன்றும் ஏன் அவர் கர்த்தரால் எல்லாம் கூடும் என்கிற அந்த விசேஷித்த நம்பிக்கையை கொண்டு அவருடைய பாதத்தில், ஆண்டவரே என்னையும் எங்களையும் உம்மிடத்திலே படைக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமத்தில் ஒப்புக் கொடுப்போம். என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீர், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீர், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். உள்ளத்தாழ் பணிந்து முழுவதும் தருகிறேன். நான் உள்ளத்தாழ் பணிந்து முழுவதும் தருகிறேன். யெகோவா ஷம்மா, உறவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷம்மா, உறவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். உள்ளத்தாழ் பணிந்து முழுவதும் தருகிறேன். நான் உள்ளத்தாழ் பணிந்து முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்காக வாழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்நாள் நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் அநேகருக்கு சொல்லுவோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம். நீர் எங்களை கனப்படுத்துவீர். இதுகாரும் அதை செய்தீர், இன்னமும் செய்வோம் என்று எங்களை அர்ப்பணம் செய்வோம். உடைய அருள் வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்த ஆவியின் வெகுமதிகள் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும்.
யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 28 32 வரை உள்ள வசனங்கள் இந்த நாடின் தியானத்திற்காக நாம் எடுத்திருக்கிறோம். அதற்கு இணையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 23 வசனங்களும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களும் இந்த வாரத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றிலேயும் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக அருளப்பட்டவர் என்றும் அவர் நம் நடுவில் இடைப்படுகிறார் என்பதையும் எப்படி வல்லமை வெளிப்பட்டது என்பதையும் அது சுட்டி காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28 வசனம் நாம் வாசிக்கும் போது ஆவியானவருடைய பொழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே ஜனங்கள் அதிகமான துன்பங்களை அனுபவித்தார்கள். வறட்சி வந்தது, பஞ்சம் இருந்தது, வெட்டுக்கிளியினால் வந்த பாதிப்புகள் இருந்தது. இப்படி பல விதத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் இந்த காலங்களிலே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு பெரிய விடுதலையை அவர்களுக்கு கொடுத்தார். விடுதலையை கொடுக்கும் வாக்குத்தத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர்களோடு கூட இறுதியாக இருக்கிறார் என்பதை அவர்கள் காண்படியான நல்ல அனுபவங்களையும் கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த உன்னதமான தெய்வத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு இந்த சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக. நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இந்த ஜனங்கள் ஏன் வெட்டுக்கிளியினாலே பாதிக்கப்பட்டார்கள், ஏன் இவ்விதமாக அவர்கள் துன்பப்பட்டார்கள் என்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே யாரெல்லாம் பின்வாங்கி போகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே பாதகங்கள் நிச்சயமாக வரும். காரணம், கடவுள் நமக்கு ஒரு வழியை நியமித்திருக்கும் போது நாம் வேறு வழியாய் செல்லும் போது நமக்கு பாதகங்கள் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்னால் 830வது வருஷத்திலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தின் வரிசையில் வருகிறது. இந்த புத்தகத்திற்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அழிவு வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட இந்த யோவேல் தீர்க்கதரிசியும் இந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து சொல்லாமல் இருந்ததில்லை. இதெல்லாம் நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் பாவங்களை உணர்ந்து கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு நேராக திரும்பும் போதுதான் நமக்கு விடுதலை. இல்லை என்று சொன்னால் விடுதலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அவர் எதிர்காலத்திலே கர்த்தருடைய நாள் வரும். அந்த நாளிலே கர்த்தர் இறங்குவார், விடுவிப்பார், ஆதரிப்பார் என்பதையெல்லாம் இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர் ஆவியின் பொழிவை வாக்குத்தத்தமாக இந்த பகுதியிலே கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லும்போது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் குமாரனும் குமாரத்திகளும், அதுபோல அவர் சொல்லும்போது உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊற்றுவேன். பகுதி வாரியாக ஆண்டவர் சொல்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த துன்பப்படுகிற காலங்களிலே இஸ்ரவேல் தேசத்தார் மிகுந்த துக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி கதறும் போது அவருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பதையும் நீங்கள் 2வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். நியாயத்திற்கும் கூடவே வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய
வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் ஆவியை அருள்வார். அது எல்லாருக்கும் அருள்வார். அதோடு கூட அவர்களை விடுவிப்பார். எப்படி இந்த உலகத்தின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறும், அது நமக்கு சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து இந்த காலங்களிலே நாம் ஆண்டவரை அதிகமாக நெருங்கி இன்னும் நாம் தூய்மைப்படும்படியாக அவருடைய இந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏதோ நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தோம், ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் என்கிற ஒரு சாதாரண எளிமையான ஆண்டவரே இல்லாத நம்முடைய சுயநலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த காலங்களிலும் வரும் காலங்களிலும் பாதிக்கப்படும். நமக்கு அதிகமான தண்டனை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ஜீவனோட தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் எச்சரிப்பின் சத்தம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது ஆசீர்வாதம் இருக்கிறது உண்மை. ஆனால் அதை பெறுவதற்காக நான் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை செய்தால் இன்னொன்று உண்டு, அதை செய்யாவிட்டால் இன்னொன்று நமக்கு சாதகமாக இருக்கும் என்பது அல்ல, அது பாதகமாகவும் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தாண்டி கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு இறங்குகிறார். காரணம் ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர். இரக்கமுள்ள ஆண்டவர் கிறிஸ்துவில் அருமையானவர்களே, அவர் மனுஷர்கள் நடுவிலே வாழ பிரியப்படுகிறதை விரும்புகிற ஆண்டவர். உங்கள் என்னுடைய நடுவிலே அவர் வாழ விரும்புகிற ஆண்டவர். ஆகவேதான் ஆண்டவராக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்மோடு கூட வாழ்ந்தார். நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை பார்த்துவிட்டு தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் எல்லாருடைய பாவங்களுக்காக. அதனால் மீட்பை கொடுத்தார். சரி, அவர் இந்த ஜனங்களை விட்டு அப்படியே போய்விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் மறுபடியுமாக பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, இவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போவேன், இன்னொருவர் வருவார், அவர் பெயர் தேற்றரவாளன். நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் இவர்களின் நடுவே உங்களை தேற்றவும் மாற்றவும் வழி நடத்தவும் ஒருவர் அருளப்படுவார். நான் போவேன் என்றால் அவர் வருவார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இயேசுனுடைய வருகை குறித்தும் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். தேவ ஆவியை குறித்தும் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலங்களிலே நாம் ஆண்டவராய் இயேசுடைய வருகையின் காலத்திற்கு பிறகு வாழ்கிறபடினாலே பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட இயேசு சமூகத்திற்கு வந்தார். அவர் நம் நடுவிலே வாழ்ந்தார். அவர் நம் நடுவிலே வாழ்ந்து நமக்கு கடவுளை வெளிப்படுத்தினார். ஆனால் நம்முடைய பாவங்களினாலே அவரை சிலுவைக்கு நாம் ஒப்புக் கொடுத்து விட்டோம். ஆனால் கடவுளுடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. இந்த அன்பு நம்மை அப்படியே அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஆவியானவர் வாக்கு பண்ணப்பட்டாரோ அவரை மறுபடியுமாக கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இயேசு ஆவியானவராக அருளப்பட்டார், நம்மை போல ரூபமாக வந்தார். அவரை நாம் காயப்படுத்தி அவரை கொண்டு போட்டோம். கடவுளுடைய இரக்கத்தின் மிகுதியினாலே இந்த யோவேல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தேவன் மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு இறங்கி வருகிறார். அதைத்தான் இந்த அருமையான நாளிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit on all the people. எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையிலே கடவுளுடைய அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. நான் நான் ஊற்றுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். நான். இந்த நான் என்று சொல்லக்கூடிய தகுதி கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு. நான் செய்வேன் என்று இந்த உலகத்தில் சொன்னோம் அப்படின்னா
அது நமக்கு அழிவைத்தான் கொண்டு வரும். God alone can say I. நான் என்று சொல்லக்கூடியது ஆண்டவருக்கு மட்டும்தான், கடவுளுக்கு மட்டும் அந்த தகுதி இருக்கிறது. ஆகவேதான் குமாரனா இயேசு இந்த பூலோகத்திலே வந்து ஊழியம் செய்யும் போது இயேசு மாத்திரம்தான் நானே மொழிகளை சொல்லியிருக்கிறார். அவர்தான் அதற்கு தகுதி உள்ளவர். நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், சத்தியமும் ஜீவனும் வழியும் நானே, ஜீவப்பும் நானே என்று இந்த நானே மொழிகள் அனைத்தும் அவர் ஒருவரே சொல்ல தகுதி உள்ளவர். ஆகினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடவுள் ஒருவர் தான் நான் என்று சொல்லக்கூடியவர். அப்ப அவருக்கு முன்பதாக நாம் எவ்வளவு பணிவோடு வாழ வேண்டும், எவ்வளவு தாழ்மையோடு வாழ வேண்டும், எவ்வளவு பயத்தோடு கூட வாழ வேண்டும். அவர் சொல்கிறார், நான் என் ஆவியை ஊற்றுவேன், நான் என் ஆவியை ஊற்றுவேன். இது நேரடியான ஒரு வாக்குத்தத்தம், கடவுள் நமக்கு கொடுக்கிற நேரடியான ஒரு வாக்குத்தத்தம். யோவேல் 2:28. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து வைத்துக் கொள்வோம். இந்த வார்த்தையிலே இருக்கிற உண்மையை கொஞ்சம் விவரித்து நாம் பார்ப்போம். நான் அப்படியானால் அவருடைய ஆளுமையை அது குறிக்கிறது. sovereignty of God. அவருடைய ஆளுகை குறித்து, ஆளுமையை குறித்து சொல்கிறது. அவர் ஒருவர் தான் நம்மை ஆள முடியும், ஆள பிறந்தவர்கள், சகல அதிகாரம் உள்ளது. அவரே உண்டாக்கி நம்மை ஆளுகை செய்கிறார். நாம கிரியேஷன் ஸ்டோரியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய படைப்பின் வரலாற்றிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னா, எல்லாமே அவராலே உண்டாயிற்று. எதுவுமே வேறு எவராலும் உண்டாகவில்லை. அப்போ அவர் படைத்த அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். நீங்களும் நானும் அவரால் ஆளுகை செய்யப்பட வேண்டியவர்கள். அவருடைய கரங்களுக்குள்ளே அடங்கி இருந்தால் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை அற்புதமாக நடத்துவார். அப்ப நம்மோடு இருக்கிற தெய்வம் நம்மை ஆளுகிறவர். இரண்டாவது சொல்ல ஐ வில், டிட்டர்மினேஷன் ஆஃப் காட். கடவுள் எவ்வளவு ஒரு வைராக்கியமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் செய்வேன், நான் செய்வேன், ஐ வில் டூ ஃபார் யூ, நான் உனக்காக செய்வேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் வழிபடுகிற தெய்வம் வல்லமையானவர், வல்லமை உள்ளவர். இந்த வல்லமையின் தெய்வத்தை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும் போது எனக்காக நிச்சயமா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நாம் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல? ஒவ்வொரு இடத்திலையும் சுகவீனம் என்று சொல்லும் போது நமக்கு நிச்சயமாக உள்ளத்திலே ஒரு பயம் உண்டாகத்தான் செய்கிறது. பலர் ஒருவேளை மும்பையிலே செத்து போவோம், இங்க கிடந்து சாகிறதுக்கு சொந்த ஊருக்கு போய் செத்து போயிடலாம், இந்த எண்ணத்தோடு அநேகருக்கு ஊருக்கு ஓடி போயிருக்கிறார்கள். எங்க போனாலும் கடவுளுடைய ஆளுகை இல்லாமல் நாம் வாழ முடியாது. பிசாசனுடைய ஆளுகையிலே மடிந்து போவோம், கடவுளுடைய ஆளுகையிலே மறுவாழ்வு பெறுவோம். இந்த பூலோகத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட காலங்களுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த பூலோகத்திலே வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த உயரிய நம்பிக்கை, அனுபவம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆகினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரால் ஆளுகைப்படுகிறோம், ஆளுகை செய்யப்படுகிறோம். இரண்டாவதாக நமக்காக ஒரு உன்னதமான நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். என் ஆவியை ஊற்றி நான் உன்னை எப்படி வாழ வைப்பேன், உன்னை எப்படி பலப்படுத்துவேன், எப்படி உன்னை நடத்துவேன். There is a purpose behind our life. நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே என் பிள்ளைகளுக்கு இந்த ஆவியை கொடுப்பேன் என்கிற வைராக்கியத்தோடு அவர் கொடுக்கிறார். காரணம், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வாதைகளினாலே சிக்கொண்டு தவிக்கிறார்கள், வறட்சியினாலே சிக்கொண்டு தவிக்கிறார்கள், கொள்ளை நோயினாலே சிக்கொண்டு தவிக்கிறார்கள். இவர்களுக்கு இதன் நடுவிலே நான் அவர்களை அழிக்க விரும்பவில்லை. காரணம், அவர்கள் மனமாறுதல் அடைய அவருடைய உள்ளத்தை கொடுக்கும் போது அவர்களை நான் எப்படி அழிக்க முடியும்? கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, வசனம் சொல்கிறது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தீமை அவருக்கு வேண்டும் என்றே அனுப்ப வேண்டும் என்ற விருப்பமே கிடையாது. ஆனால் நம்முடைய துணிகரங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், கடவுளுக்கு விரோதமாக, மனுஷனுக்கு விரோதமாக துணிந்து செய்வது, இவைகளினாலே
கிறிஸ்துவுக்குள் அருமையான இவைகளினாலே நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு ஆவியை கொடுத்து நம்மை மறுபடியுமாக உயிரூட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் அவருடைய ஆளுகைக்குள்ள யார் இருக்க முடியும்? அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அவரோடு கூட யார் ஒருவர் வாழ முடியும்? அவருடைய உன்னதமான நோக்கத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர்கள். மூன்றாவதாக அந்த வசனம் சொல்வது, ஐ வில் பவர் அவுட், நான் ஊற்றுவேன், நான் ஊற்றுவேன். அப்படின்னா என்ன பொருள்? ஆண்டவர் அவருடைய ஜெனராசிட்டியை வெளிப்படுத்துகிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தாராள குணம், நான் ஊற்றுவேன், நான் கொடுப்பேன். கடவுள் ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். இட் இஸ் ஹிஸ் ஜெனராசிட்டி. தன்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லி குமாரனை அனுப்பி அவரை பலியாக ஒப்புக் கொடுத்தார். இப்போ அந்த ஒப்பு கொடுத்த ஒரு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்காக நமக்கு அதை ஊற்றுகிறார். அப்ப இந்த ஆவியானவர் அவருக்கு சொந்தமானவர், நாம் வாழ்வதற்காக நமக்கு அருளப்பட்டவர். ஆகையினால்தான் இந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறோம். ஆவியானவர் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்றதுக்கு இல்லை. அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அப்படி நான் நடப்பேன். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியானவர் எவ்வளவு அற்புதமாக அவரை நடத்துகிறார், இல்லை? எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார். எங்கே போகணும், அந்த பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் எந்த இடத்துல எப்பொழுது போக வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவரிடத்திலே அமர்ந்திருந்து கேட்டதன்படி அவர் சொல்வார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு தாராளமானவராக இருக்கிறபடினால அதை அருளி இருக்கிறார். அவருடைய அந்த முழுமையான தன்மை எனக்குள்ளே தருகிறார், வல்லமை எனக்குள்ளே தருகிறார். நான் அவரை சுமந்து கொண்டு அவரை வழிநடந்து செல்ல வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறது. நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவர் நமக்காக ஒரு உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர். நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவர் எனக்காக தாராளமாக எல்லாவற்றையும் செய்கிறது. நான்காவதாக இந்த வசனம் சொல்கிறது, ஐ வில் பவர் அவுட் மை ஸ்பிரிட், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். the personality of God, என் ஆவி தன்னையே ஊற்றுவேன். ஐ பவர் அவுட் மை லைஃப், என் வாழ்க்கையை நான் ஊற்றுகிறேன். மை ஸ்பிரிட், எனக்கு சொந்தமான என்னுடைய ஆவியை நான் வைக்கிறேன். ஆதாமை ஆண்டவர் களிமண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய சாயலை உருவாக்கிய பிறகு அவர் நாசியிலே அவர் தன்னுடைய சொந்த சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். இப்போ அந்த மனுஷன் கெட்டு போனான், அழிந்து போனான், பாவத்து நிமித்தமாக தன்னை அழித்து கொண்டான். இப்ப ஆண்டவர் ஆவியிலே ஒருவனை உயிர்ப்பிப்பதற்காக திரும்பமாக தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். திரும்பமாக தன்னுடைய ஆவியை, அவன் ஆத்மா செத்துவிடக்கூடாது, அவன் ஆத்மா உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த ஆவியை கொடுக்கிறார். மை ஸ்பிரிட். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆவி ஒரு தனி சிறப்பு வாய்ந்த குணம், தனி சிறப்பு உள்ள ஒரு குணம். இதை நாம் மறந்து விடக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட குணத்தை நமக்கு தருகிறார். அப்ப அவருடைய ஆவி நமக்கு ஊற்றப்படும் போது நாம் அவரை போல மாறுகிறோம், அவரை போல சிந்திக்கிறோம், அவர் போல செயல்படுகிறோம். அப்ப ஏன் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அவரை போல வாழுவதற்காக, அவரை போல சிந்திப்பதற்காக, அவரை போல செயல்படுவதற்காகவே இந்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். இப்போ நான் அவரை போல நடக்கவில்லை, அவரை போல சிந்திக்கவில்லை, அவரை போல நான் செயல்படவில்லை என்று சொன்னால் என்னிடத்திலே கடவுளுடைய ஆவி இருக்கிறதா அல்லது வேறே ஆவி இருக்கிறதா என்பதை நாமே தெரிந்து கொள்ள முடியும். வேறே ஆவி உள்ளவர்களாக இருந்தால் தெய்வீக தன்மையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த மாட்டோம், மனுஷீக மாம்ச தன்மையை தான் வெளிப்படுத்தும். அதுதான் அசுத்த ஆவி, ஈவில் ஸ்பிரிட், அசுத்த ஆவி. ஆனால் இவரோ பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணினார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். இது எதை குறிக்கிறது? தன்னையே உங்களுக்காக எனக்காக ஊற்றுவேன்
என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி எத்தனையோ பேர் வித்தை காட்டுகிறார்கள், அவரை கனவீனப்படுத்துகிறார்கள். Why the Spirit of God is given to you? It is because you have to perform Him in your life. You have to project in His life. அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய ஆவி எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திற்கு சுபாவங்கள் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். என் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள், என் ஜனங்கள் என்னை விட்டு வழிவிலகி போனார்கள், என் ஜனங்கள் இன்னைக்கு வெட்டுக்களின் வாதைகளினாலே பாதிக்கப்படுகிறார்கள், என் ஜனங்கள் பஞ்சத்தினாலே பாதிக்கப்படுகிறார்கள், என் ஜனங்கள் அந்நிய ராஜ்யத்தினர்களை வந்து அடிமையாக்கி விட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் மீது நாமே ஊற்றுவேன், அவர்களை மறுபடியும் நிலைநிறுத்துவேன் என்கிற வைராக்கியம் உள்ள ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை நிலைநிறுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அதை அவர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அதற்கு பிறகு வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், ஊழியக்காரிகள் இவர்கள் மீது ஊற்றுவேன். இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். இங்கே அந்த ஆவியான ஊற்றப்படுதலை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது பலத்த காற்று வருகிறது. அப்பொழுது அவர் இருந்த இடம் முழுவதும் அங்கே நிரம்புகிறது. அங்கே ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் அமர்கிறார். 17ஆம் வசனத்திலே சொல்லும்போது அந்த யோவேல் தீர்க்கதரிசியுடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை குறித்து அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லார் மீதும் ஆவியானவர் இறங்கினார். ஒருவர் மாத்திரமல்ல, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த எல்லார் மீதும் ஆவியானவர் இறங்கினார். இது எதை குறிக்கிறது? சோசியல் ஈக்குவாலிட்டி. சமூகத்திலே ஆண்டவர் ஒரு சமநிலையை வெளிப்படுத்துகிறார். இப்போ அநேகர் எனக்கு ஆண்டவர் இந்த வரங்கள்லாம் தந்திருக்கிறார், உனக்கு அந்த வரம் தந்திருக்கிறாரா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாயா, இன்னைக்கு வேறு விரித்து பார்க்கிற ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். யாரொருவர் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுவார்களோ அவர்கள் தன்னை வேறு விடுத்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லார் மீதும் அருளப்பட வேண்டும் என்கிற பரந்த உள்ளமுள்ளவர்களாக இருப்பார்கள். இங்கே ஆண்டவர் எல்லார் மீதும் அந்த ஆவியை ஊற்றினார். முதியவர்கள், வாலிபர்கள், ஊழியக்காரர், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலர்களுக்குள்ளாக உள்ள சமநிலை. ஆவியானவர் வரும்போது பிரிவினைகள் அங்கே இருக்காது, ஒரு மனம் இருக்கும், இணைந்து செயல்படுகிறவர்கள் இருப்பார்கள். ஒரே இனத்தவர்கள் அல்ல, பல இனத்தவர்கள் ஒரே இனத்தை போல வாழ்வார்கள். ஆணும் பெண்ணும், வாலிபரும் முதியவர்கள். யோசித்து பாருங்கள், ஊழியக்காரிகள். ஏன் அந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஜெண்டர் டிஃபரன்சஸ் இருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பெண்கள் எப்போதும் ஒரு தாழ்வானவர்கள் என்கிற மனப்போக்கு அந்த காலத்திலே அதிகமாக இருந்தது. ஆகவேதான் எருசலேம் ஆலயத்திலேயும் பெண்களுக்கு தனி இருக்கைகள் அமைக்கப்பட்டது, யூதர் அல்லாதவர்களுக்கு தனி இருக்கை அமைக்கப்பட்டது. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இந்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஊற்றப்பட்டார். தேவனுடைய பார்வையில் எல்லாரும் சமநிலையானவர்கள், எல்லாருக்கும் ஒரே விதமான அபிஷேகம், எல்லாரும் ஒரே விதமான பாஷைகளை பேசினார்கள். அது அந்நிய பாஷை. ஒருவர் அந்த அந்நிய பாஷை பேசினால் இன்னொருவர் அதை அர்த்தம் சொல்வார்கள். காரணம், அது ஒரே ஆவியினால் அருளப்பட்டது. அது ஒன்னாக இருப்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஆகினால் இந்த அருமையான நாள், ஆவியானவர் அருளப்பட்ட இந்த நாள், நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற நாள். தம்முடைய ஆவியை ஊற்றினார், எல்லார் மீதும் ஊற்றினார், ஒரே விதமாக ஊற்றினார். ஒருவருக்கு 1, இருவருக்கு 2. கிஃப்ட் வேற, ஆவியானுடைய அனுப்பொழிவு வேற.
ஆண்டவர் அருள் பொழிவு எல்லாருக்கும் வரப்பட்டது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் வேறு, ஆனால் ஊற்றப்பட்ட ஆவியானவர் ஒன்று. ஆகினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே யோவேலின் காலத்திலே சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் இங்கே பெந்தைகோஸ்து நாளிலே இந்த 50வது நாள் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களையும் எங்கள் காணிக்கையும் உடைய கருத்திலே படைக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து எங்களையும் அங்கீகரித்து உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை உபயோகப்படுத்துவீராக. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சி மற்ற எல்லா காரியங்களும் உடைய கரங்களை வழிநடத்தட்டும். விரைவாக நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து உண்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் செய்வீராக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. சேர்ந்து சொல்கள், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.